இமாம் மெம்பரில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய தோழரை பார்த்து வாய்மூடு என்று நீங்கள் கூறினாலும் நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். இந்த ஜும்மாக்கான நன்மை நாளை மறுமை நாளிலே எதிர்பார்க்காதீர்கள் என்று எச்சரித்த ஒரு நபி மொழியை நினைவுபடுத்தியவனாக எனது உரையை தொடர்கிறேன். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் தமிழக முஸ்லிம்களிடையே அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரால் சுபஹான மௌலித் என்பதை ஓதி வருகிறார்கள். அல்லாஹ்வும் அவனது தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கிற ஒரு அமலை போன்று சுபஹான மௌலிதும் நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழுகை எவ்வாறு ஒரு அமலோ, நோன்பு எவ்வாறு நமக்கு நன்மையை பெற்று தருமோ, அந்த அமலுக்கு அல்லாஹ் எவ்வாறு கூலி வழங்குவானோ அதை போன்று சுபஹான மௌலிதை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நன்மையை தருகிறான். நாளை மறுமையிலே இதன் மூலமாக நாம் ஈடேற்றம் பெற்றுவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இதை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான அடிப்படையை நாம் புரிந்து வைத்திருப்பது என்பது மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம். இந்த இஸ்லாமிய மார்க்கமானது நாம் சுயமாக சிந்தித்து அல்லாஹ்வை எவ்வாறு அமல்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு வழிமுறையை வகுத்து அதை செய்வது கிடையாது. அல்லாஹ் எதை நமக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ, அல்லாஹ் எதை நமக்கு செய்யுமாறு கட்டளையை பிறப்பிக்கிறானோ அதை அச்சிய பிசகாமல் அதை போன்று அப்படியே செய்து முடிக்க வேண்டும். யார் ஒருவர் தன்னுடைய சுய சிந்தனையை இந்த மார்க்கத்திலே புகுத்தி அமல்களை மேற்கொள்வாரோ அது அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படும். எந்த அளவிற்கு என்றால், மிக சிறந்த அறிவாற்றல் கொடுக்கப்பட்டவர் நம்மளுடைய தந்தை ஆதம் நபி அவர்கள். மிக சிறந்த அறிவாற்றலை அவருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய காரணத்தினால் மலக்குமார்களை சஜ்தா செய்ய சொல்கிறார். அந்த அளவிற்கு ஆதம் நபி அவர்கள் அறிவிலே மிக சிறந்தவர்கள். ஒரு கட்டத்திலே ஆதம் நபி அவர்கள் தவறிழைக்கிறார்கள், ஜன்னாவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். உலகத்திற்கு ஆதம் நபி வந்த பிறகு அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசுகிறான். ஆதம் நபி இடத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும், அதை நீ பின்பற்றினால் நாளை மறுமையிலே நீ வெற்றி அடையலாம். யார் ஒருவர் அல்லாஹ்விடமிருந்து வருகிற அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, அதை தெளிவாக கடைபிடிக்கிறாரோ, அதை ஆழமாக கவ்விக்கொள்கிறாரோ நாளை மறுமையிலே அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே மிக தெளிவாக பேசுகிறார். ஆதம் நபி மிக சிறந்த அறிவாற்றல் உள்ள ஒரு நபர். நீயாகவே என்னை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று ஒரு வழிமுறையை வகுத்து அதன் மூலமாக அல்லாஹ் என்னை வணங்கு என்று சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் கூறுகிற வசனம், அல்லாஹ் சொல்லுகிற வேண்டிய கருத்து மிக தெளிவாக ஆதம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். என்னிடமிருந்து உனக்கு ஒரு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீ கடைபிடிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு பாடம்! யாருக்கு சொல்லுகிறான்? நம்மை போன்ற சாதாரண மனிதர் அல்ல, அல்லாஹ்வின் தூதர், முதலாக படைக்கப்பட்ட மனிதன். அவருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னிடமிருந்து நேர்வழி வரும், அதை நீ கடைபிடிக்க வேண்டும். மற்றொரு சம்பவம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலத்திலே நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம்.
மக்கத்து காபீர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாவின் தூதரிடத்திலே சொல்லி காட்டுவதை அல்லாஹ் திருக்குரானிலே நமக்கு பாடமாக அமைத்திருக்கிறான். மக்கத்து காபீர்கள் அல்லாவின் தூதரிடத்திலே சொன்னார்கள், மா யகூலூன ஃபதீலஹு வ மன் தில்காஇ நஃப்ஸி. அவர்கள் நபியிடத்திலே சொன்னார்கள், இந்த குரானை விட்டுவிட்டு நீங்கள் வேறொரு குரானை கொண்டு வாருங்கள், அல்லது இந்த குரானிலே இந்த வசனத்தை நீங்கள் மாற்றி அமையுங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் நமக்கு சாதகமாக மாற்றி எழுதுங்கள் என்று மக்கத்து காபீர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே குரானை மாற்றி அமைக்க சொல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், மா யகூலூன ஃபதீலஹு வ மின் தில்காஇ நஃப்ஸி. இந்த திருக்குரானை மாற்றுவதற்கு, இதை மாற்றும் அதிகாரம் எனக்கு இல்லை என்று அந்த மக்களிடத்திலே நீங்கள் பதில் கூறுங்கள் என்று நபி முஹம்மதுக்கு அல்லாஹ் கட்டளையை பிறப்பிக்கிறான். எப்படி ஒரு வசனம்! மக்கத்து காபீர்கள் இந்த திருக்குரானிலே மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று கேட்கும் பொழுது, அதிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் என்னோட தூதராகி எனக்கு கிடையாது என்று முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் முஹம்மதுக்கு கட்டளையை பிறப்பிக்கிறான் என்றால், நாம ஒரு மார்க்கத்தை செயல்படுத்த முடியுமா? நாம எழுதி கொண்டு அதை மார்க்கமாக மாற்றிக்கொண்டு அமல்களை புரிந்தால் இந்த மாதத்திலே அது சிறப்புக்குரிய காரியமாக மாறிவிடுமா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொல்லிய கட்டளை, என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். முஹம்மதுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை, இந்த மார்க்கத்தில் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையவே கிடையாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ் எதை உங்களிடத்திலே சொல்ல சொல்கிறானோ அதை மிக தெளிவாக எடுத்துரைப்பதுதான் என்னுடைய கடமை என்று நபியே நீ மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளையை பிறப்பிக்கிறான் என்றால், அதே கட்டளை நமக்கு இருக்கிறதா இல்லையா? ஆனால் இன்றளவில் இவர்கள் செய்யக்கூடிய காரியம், சுயமாக இவர்களாக எழுதி கொண்டு அந்த பாடல்களை படித்துக் கொண்டு அதை மார்க்கமாக மாற்றி அமலாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்று தமிழக முஸ்லிம்களிடத்திலே பரவலாக காணப்படுகிறதா இல்லையா? எந்த அளவிற்கு அல்லாஹ் இதை குறித்து நமக்கு எச்சரிக்கை ஊட்டுகிறான் என்றால், து அள்ளி முன்னலஹா தீனிக்கும், நீங்கள் உங்களுடைய தீனை நீங்கள் எது தீன் என்று சொல்லுகிறீர்களோ அந்த தீனை அல்லாஹ்விற்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் ஒன்றை மார்க்கம் என்று நினைத்து நீங்கள் எதை கருதுகிறீர்களோ, உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ, எதை நீங்கள் அமல் என்று நினைத்து வகுத்து வைத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் அல்லாஹ்விற்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அந்த அல்லாஹ்வை விட நீங்கள் புத்திசாலிகளா என்று அல்லாஹ் அவர்களை குறித்து கேள்வி எழுப்புகிறான் என்றால், நாம் எந்த அளவில் இதில் கவனத்தை கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு இதில் இருந்து நாம் கவனமாக விலகி நிற்க வேண்டும். இன்றளவு சுயமாக எழுதக்கூடிய அந்த சுப்ஹான மௌலித் மக்களிடத்திலே மார்க்கம் என்ற பார்வையிலே பார்க்கப்படுகிறதா இல்லையா? நாளை மறுமையிலே நமக்கு இது ஈடேற்றத்தை பெற்றுத்தரும், இதன் மூலமாக நாம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நினைத்து அவர்கள் அதிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், யார் ஒருவர் சுயமாக சிந்தித்து இந்த மார்க்கத்திலே புதுமையை புகுத்துவாரோ அது அல்லாஹ்விடத்திலே இருந்து மறுக்கப்படும். அவர்களிடத்திலே இருந்த அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது அமலாகவே பார்க்கப்படாது என்று அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு எச்சரிக்கை ஊட்டுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு பூர்த்தி செய்து விட்டான். நாம் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், உறங்க செல்வதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன துவாவை நாம் ஓத வேண்டும், பயணத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன துவாவை ஓத வேண்டும், நாம் நோன்பு நோற்றால் அதை எவ்வாறு நோக்க வேண்டும், தொழுகையிலே எதை நாம் ஓத வேண்டும், உலக காரியம் என்று எது வந்தாலும் சரி
திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒருவர் இறந்து விட்டாலும் சரி என அனைத்து காரியங்களும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் எதையெல்லாம் செய்வோமோ அனைத்தையும் அல்லாஹ்வும் அவரது தூதரும் நமக்கு மிக தெளிவாக விளக்கிவிட்டார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார்கள். யார் ஒருவர் அதை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்வாரோ அவரால் மட்டும்தான் நாளை மறுமையிலே வெற்றி அடைய முடியும். யார் ஒருவர் சுயமாக சிந்தித்து நமக்கு இந்த கவிதை மிக நன்றாக இருக்கிறதே, இதை நாம் அமல்களின் பெயரால் உருவாக்குவோம் என்று ஒரு பிதஅத்தை செய்வாரானால் அது அல்லாஹ்விடத்திலே இருந்து முழுமையாக மறுக்கப்படும். எந்த அளவிற்கு என்றால், இவர்கள் இன்று ஓதக்கூடிய சுப்ஹான மௌலிதை எந்த பெயரால் ஓதுகிறார்கள் என்றால், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் மீது மிகுந்த நேசமுடையவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அதிகமாக நேசிக்கிறோம், அந்த நேசத்தின் வெளிப்பாடாக அவர்களை புகழ்கிறோம் என்று அந்த சுப்ஹான மௌலிதை ஓதுகிறார்கள். ஒருவர் ஒருவரை நேசிக்கிறார் என்றால் எந்த மாதிரியான காரியத்தை செய்ய வேண்டும்? எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், நாம் நம் பெற்றோரை அதிகமாக நேசிக்கிறோமா இல்லையா? அவர்கள் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம், அவர்கள் மீது நாம் நேசம் வைத்திருக்கிறோம் என்றால் அவர்கள் எதை விரும்புவார்களோ அதை நாம் செய்வோமா, அல்லது அவர்கள் எதை வெறுப்பார்களோ அது போன்ற காரியத்தை நாம் செய்வோமா? அவர்கள் நாம் எதை செய்தால் முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொள்வார்களோ, எதை செய்தால் அவர்கள் சந்தோஷம் அடைவார்களோ, எதை செய்தால் அவர்கள் விருப்பப்படுவார்களோ அது போன்ற ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் மட்டும்தான் அவர் மீது அவர் நேசம் வைத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் மீது நாங்கள் அதிகமான நேசத்தை உடையவர்கள், அவர்களின் புகழை போற்றுபவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை வெறுக்கிறார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்களை புகழ்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டும் என்று விரும்பினார்களா? மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், என்னை நீங்கள் அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுங்கள். சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னை புகழ்வதை விரும்பவில்லை. எந்த அளவிற்கு என்றால், எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதை சொல்லி காட்டினார்கள் என்றால், லா துதுருனி கமா அதரத்தி நசாரா வ இலைஹி மரியம், கிறிஸ்துவர்கள் எவ்வாறு மரியமின் மகன் ஈசாவை அளவு மிகுந்து புகழ்ந்தார்களோ, கடவுள் என்ற ஸ்தானத்திற்கு உயர்த்தினார்களோ, ரப்பாக மாற்றிக்கொண்டார்களோ, அதை போன்று என்னை எல்லை மீறி நீங்கள் புகழாதீர்கள், வரம்பு மீறி செயல்படாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்களா இல்லையா? ஈசாவை கிறிஸ்துவர்கள் எவ்வாறு வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதை போன்று என்னை நீங்கள் புகழாதீர்கள், மாறாக அல்லாஹ்வின் அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று நமக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழிகாட்டி இருந்தும் இன்று அதை மறுத்தவர்களாக அல்லாஹ்வின் தூதர் மீது கொண்ட அன்பினால் தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களினுடைய வெறுப்பிற்குரிய காரியத்தை இன்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் எந்த அளவிற்கு இதை விளங்க வேண்டுமானால், ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் மீது நேசம் கொண்டால் அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று நினைத்து அப்படியே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை சொல்லி காட்டினார்களோ அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக தன்னை மாற்றிக்கொண்டால் இவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம், நேசிக்கிறார்கள் என்று ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் மாறாக அல்லாஹ்வின் தூதரவர்கள் என்னை புகழாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ்வின் தூதரவர்களை புகழ்கிறார்கள் என்றால் இவர்கள் அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். யார் அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்கள்? அல்லாஹ்வின் தூதரவர்களின் நேசத்துக்குரியவர்கள் யார் அல்லாஹ்வின் கட்டளையை மிக சரியாக பின்பற்றுவார்களோ,
யார் அல்லாஹ் காட்டி தந்த அந்த வழிமுறையை பின்பற்றுவார்களோ, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ரோல் மாடலாக வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அவர்களை போன்று தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வின் தூதர் மீது அதிகமான நேசத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள். இன்று சுபஹான மௌலீத் என்ற பெயரால், மௌலீத் என்ற பெயரால் அல்லாஹ்வின் ஸ்தானத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்களை கொண்டு வைக்கக்கூடிய இவர்கள், நோய் தீர்ப்பவரே என்று அல்லாஹ்வின் தூதரவர்களை அழைக்கக்கூடிய இவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்ற வேஷத்தை மாட்டிக்கொண்டு போலியாக மக்கள் மத்தியில் இந்த அனாச்சாரத்தை பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வின் தூதரவர்கள் காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அன்சாரி சிறுமிகள் அவர்களுடைய முன்னோர்களை பற்றி, அவர்களுடைய போர் தந்திரங்களை, அவர்களுடைய உயிர் தியாகத்தை பற்றி பாட்டு ஒன்றை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த வழியாக வருகிறார்கள். அந்த சிறுமிகள் அல்லாஹ்வின் தூதரவர்களை பார்த்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதரவர்கள் வருவதை பார்த்துவிட்டு அந்த சிறுமிகள் மாற்றி பாடுகிறார்கள், சீனா நபியுன், எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், மாபி யஅலமு அஹ்தின், அவர் நாளை நடக்க இருப்பதை இன்றே அறிந்து விடுவார், நாளைக்கு என்ன நடக்குமோ அதை இன்னைக்கே அவர் தெரிந்து கொள்வார் என்ற அடிப்படையில் அந்த அன்சாரி சிறுமிகள் பாட்டை மாற்றி பாடுகிறார்கள். உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்களிடத்திலே சொல்லி காட்டினார்கள், லா தக்து ஃபி ஹாதா, நீங்கள் அவ்வாறு சொல்லாதீர்கள், நீங்க முன்னாடி எதை படிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதையே படிங்க, என்ன பார்த்து அவ்வாறு சொல்லாதீர்கள் என்று அந்த அன்சாரி சிறுமிகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கண்டிக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தகுதியை, மறைமுகமானதை, நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான் என்பதற்கு சான்றாக தன்னை அந்த இடத்திலே வைக்கக்கூடிய சிறுமிகளை அல்லாஹ்வின் தூதரவர்கள் கண்டித்து சொன்னார்கள், என்னை பார்த்து அவ்வாறு சொல்லாதீர்கள், எனக்கு அது தெரியாது, மாறாக நீங்கள் முன்பு எதை பாடிக்கொண்டிருந்தீர்களோ அதையே பாடிக்கொள்ளுங்கள் என்று அந்த அன்சாரி சிறுமிகளை கண்டிக்கிறார்கள். என்றால் அல்லாஹ்வின் தூதரவர்கள் நமக்கு நடத்தக்கூடிய பாடம் என்ன? அல்லாஹ்வினுடைய அந்த ஒரு தன்மை, அல்லாஹ்வினுடைய ஒரு தகுதி, அது அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானது. அதை எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, தூதராக இருந்தாலும் சரி, அவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக மக்களிடத்திலே எச்சரிக்கை செய்வது மட்டுமே தூதருடைய கடமை என்று ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம், மிக முக்கியமான இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை, அவற்றை தகர்க்கும் விதமாக, அவற்றை மாற்றிவிடும் நோக்கத்துடன் இவர்கள் சுப்ஹான மௌலிதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? தனக்கு எது எல்லாம் சரி என்று படுமோ, எவ்வாறெல்லாம் அதிலே கதைகளை நாம் அதிகமாக சொல்ல முடியுமோ அது போன்ற ஒரு கதையை அமைத்து அந்த கதைகளத்தை அமலாக மாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்படுகிறார்கள். இந்த சுபான மௌலிதை ஓதக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஆதம் நபிக்கு முன்பாகவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்து விட்டான். அவர்களை ஒரு ஒளி வடிவிலே படைத்து விட்டு பிறகுதான் ஆதம் நபியை படைத்தான். ஆதம் நபி படைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வினுடைய அர்த்தை பார்க்கிறார். அதிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதி இருக்கிறது. அவருடைய சொந்த கதை தானே, என்னத்தை வேணா சொல்லலாம்ல, அவங்க சொந்தமா சொல்றாங்க இந்த கதையெல்லான்ட்டு. ஆதம் நபி அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை படிக்கிறார். லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவன், அவன்தான் வணக்கத்திற்குரியவன், அது விளங்கி விடுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதர், இது எனக்கு புரியலையேன்னு அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறாங்களாம்.
அல்லாஹ் அப்பொழுது இந்த முகமதை பற்றி ஆதமிடத்திலே விளக்குகிறார். இந்த முகமது நபி பல்வேறு சிறப்புக்குரியவர், பல்வேறு விதமான சிறப்புகளை சொல்லிவிட்டு கூடுதலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த முகமதை படைக்காவிட்டால் நான் உன்னையே படைத்திருக்க மாட்டேன், இவர்தான் இறுதி நபி என்று ஆதமிடத்திலே சொன்னதாக இந்த சுபஹான மௌலிதிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக சொல்லி காட்டுகிறார்கள், ஆதம் நபி தவறிழைத்து விட்டு உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். எவ்வாறு கேட்கிறார்கள் தெரியுமா? இந்த முகமது நபியின் பொருட்டால் என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்பொழுதுதான் நீ சரியாக மன்னிப்பை கேட்டிருக்கிறாய் என்று அவர்களை மன்னித்ததாக சுப்ஹான மௌலிதிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் திருக்குரானிலே இதற்கு நேர் மாற்றமாக பேசுகிறான். இந்த ஆதம் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு எவ்வாறு நம்மிடத்திலே மன்னிப்பை வேண்டினார், நாங்கள் அநியாயக்காரர்கள் ஆகிவிட்டோம், நீ எங்களை மன்னித்து அருள்புரியாவிட்டால் நாங்கள் நரகவாசிகளாக மாறிவிடுவோம் என்று ஆதம் நபி அல்லாஹ்விடத்திலே செய்த துவாவை, பிரார்த்தனையை அல்லாஹ் திருக்குரானிலே நமக்கு பாடமாக அமைத்திருக்கிறான். ஆனால் இவற்றை முழுவதுமாக மாற்றிவிட்டு தன்னுடைய சொந்த கதையை, தனக்கு எது விருப்பமாக இருக்குமோ அந்த ஒரு கதையை சுபஹான மௌலித் என்ற பெயரால் இவர்கள் அமைத்து கொண்டு அதை அமல் என்ற பெயரால் மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட பாவம் என்பதை நாம் சிந்தித்து அதிலிருந்து விலகக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதனை குறித்த அனாச்சாரத்தை, அதை குறித்த விளக்கத்தை நாம் சிந்தித்து அதை விட்டு முழுமையாக விலகக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று அந்த ஏக இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் பெயரால் பல்வேறு விதமான அனாச்சாரத்தை இவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். சுபஹான மௌலூத் என்ற பெயரால், அமல் என்ற பெயரால் மக்களிடத்திலே அனாச்சாரத்தை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் கதப அலைய முத்த அம்மிதன், யார் என்னுடைய பெயரால் பொய்யை சொல்கிறாரோ, மக்களிடத்திலே பொய்யை எடுத்துரைக்கிறார்களோ, அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே அமைத்துக் கொள்ளட்டும். மிக தெளிவான வார்த்தைகள். சாதாரண ஒரு மனிதரை பற்றி பொய்யை சொல்வதை போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் பெயரால் சொல்ற பொய் சாதாரணமானது கிடையாது. யார் ஒருவர் அல்லாஹ்வின் பெயர் மூலமாக வேண்டுமென்றே அல்லாஹ்வின் தூதர் மீது ஒரு பொய்யை புனைவாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும், அவர் நரகவாசி என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக எச்சரிக்கை ஊட்டுகிறார்கள் என்றால், இவர்கள் இந்த மௌலிதின் பெயரால் செய்யக்கூடிய அனாச்சாரம், நபிகளின் பெயரால் செய்யக்கூடிய பொய்யான வாக்கியங்கள், நபி பெயரில் இட்டுப்பட்டக்கூடிய கவிதைகள், இப்படிப்பட்ட விஷயத்தை அவர்கள் அமல்கள் என்ற பெயரால் மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவை முழுவதுமாக மறுக்கப்பட வேண்டியது. அதை விட்டு நாம் முழுமையாக விலகக்கூடியவர்களாக, அதை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக நாம் நம்மளுடைய காரியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டு முழுமையாக விளங்கக்கூடியவர்களாக, அதை விட்டு நாம் முழுவதுமாக நீதி தௌஹீதை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். எந்த அளவிற்கு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், சஹாபாக்கள் ஆரம்ப காலத்திலே ஒரு விஷயம் நடக்க போகிறது என்றால், நடந்து விட்டது என்றால் எவ்வாறு சொல்வார்களானால், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வும் அவனது தூதரும் நினைத்ததால் இது நடந்து விட்டது. நாம சொல்லுவோம்ல,
நம்ம ஒருவரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்துட்டாருன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? வந்துட்டார், இவருக்கு 100 ஆயுசு சொல்லுவோமா இல்லையா? நாம் சொல்வதனால் அவருக்கு ஆயுள் கூட போறதும் கிடையாது, குறைய போறதும் கிடையாது. அல்லாஹ் எந்த நேரத்தில் அவருக்கு விதியை ஏற்படுத்தி இருக்கிறானோ அவ்வளவு காலம்தான் அவர் உயிர் வாழ்வார். ஆனால் நாம் அவ்வாறு பேசிக் கொள்வோமா? அதை போன்று சஹாபாக்கள் சொல்வார்கள், மாஷா அல்லாஹ் செலுத்த, அல்லாஹ்வும் அவனது தூதரும் நினைத்ததால் இந்த காரியம் நடந்து விட்டது என்று சஹாபாக்கள் ஆரம்ப காலத்திலே பேசிக் கொள்வார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்கள் உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். நீங்க அப்படி சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் என்று சொல்லாதீர்கள், மாஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் இதை நினைத்தான், இது நடந்து விட்டது. பிறகு நான் நினைத்ததால் நடந்து விட்டது என்று சொல்லுங்கள் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை மாற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நினைத்ததால் தான் இது நடந்தது, பிறகு நாம் இதை செய்தோம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் நினைத்ததால் இது நடக்காது என்று அல்லாஹ்வினுடைய தன்மை நமக்கு கிடையாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் இதை எவ்வாறு தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனது இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.